தமிழகத்தில் தொடர் கனமழை பொறுத்தவரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நேற்றைய தினங்கள்ல ஏற்கனவே நம்ம ஒரு சில மாவட்டங்களுடைய பட்டியல் நம்ம போட்டிருந்தோம். புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், நாமக்கல், கரூர், அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் இங்கெல்லாம் இந்த பகுதிகள் மிக முக்கியமாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்திருந்தோம். அதே மாதிரி நேற்றைக்கு இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள்ல நல்ல ஒரு அருமையான மழை பொழிவு. சில இடங்கள்ல அதிகாலை வரைக்கும் நமக்கு மழை தொடர்ந்து நீடித்ததை நம்ம பார்த்தோம். பல பகுதிகளில் கனமழை கிடைச்சிருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எங்க ஊர்ல மழை வந்தது, இரவு முழுவதும் மழை கிடைச்சது, இரவு நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்ததுன்னு சொல்லி பலரும் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்லயும் நீங்க தெரியப்படுத்தியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ இனி வருகிற நாட்கள்ல இதே மாதிரி நமக்கு ஏப்ரல் முழுவதுமாக, மே மாதம் முழுவதுமாக இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மழையினுடைய தீவிரம் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்துதான் ஆகணும். எப்படி நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்ததோ அதே போல மழையினுடைய தீவிரம் கடந்த 2-3 நாட்களாக பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்த்தோம். ஆனா இதே மாதிரி மழை பொழிவு எல்லா நாளும் வரணும்னா கண்டிப்பா அதற்கு சாத்தியங்கள் ரொம்ப குறைவாக இருக்கு. அப்படி இருந்தாலும் இப்போ எத்தனை நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும், எந்தெந்த மாவட்டங்கள்ல இன்றைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு, இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் நிறைய பேர் தெரியாம குழப்பத்தில் இருக்கீங்க. கண்டிப்பா இந்த வானிலை அறிக்கை முழுவதுமா நீங்க கேட்டு பயன்பெறுங்க. உங்களுக்கான எல்லா தகவலையும் நம்ம இதுல கொடுத்திருக்கிறோம். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். லைக் பண்ணாதவங்க மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரைக்கும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிலவி கொண்டுதாங்க இருக்கு. ஏன்னா இந்த கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவே தொடர்ந்து கடந்த 2 முதல் 3 நாட்களாக நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பாருங்க 9 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. சேலத்துல நேற்றைக்கு மட்டுமே 9 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. அதற்கு முன்பதாக சென்னை பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு பார்த்தோம். அதற்கு முன்பதாக தென் மாவட்ட பகுதிகளில் குறிப்பா தூத்துக்குடி, அதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டங்கள், கன்னியாகுமரி போன்ற இடங்கள், ராமநாதபுரத்தில் வலுவான கனமழைகள் பதிவாச்சு. அதுக்கப்புறம் நேற்றைக்கு இரவு நேரங்களில் அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி போன்ற மாவட்டங்களில் வலுவான மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. இது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரமாகிட்டு தான் இருக்கு. எங்கேயும் எங்களுக்கு மழை வரலை அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்றைக்கு எந்தெந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் மழை வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதன் காரணமாக கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கணிசமாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கும். மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரைக்கும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கணிசமாக இன்றைக்கும் மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் பகுதியாக மிதமான மழை மட்டும் பதிவாகும். இன்றைக்கு இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை நேரங்கள், அப்புறம் மீண்டுமாக நாளை மாலை அல்லது இரவு நேரங்களில் கணிசமாக லேசான மழை மற்றும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் நீடிக்கும். மாவட்ட வாரியா பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே அதான் கேட்குறீங்க, எந்தெந்த மாவட்டங்களில் லேசான மழை, மிதமான மழை, எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை, எந்தெந்த மாவட்டங்களில் மழையே வராது அப்படிங்கிற தகவலை நீங்க தெளிவுபடுத்தி சொல்லணும் அப்படின்லாம் நிறைய நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முதலாவதாக சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட வட தமிழக கடலோரங்களும் டெல்டா மாவட்டங்களும் இந்த 2 பகுதிகளில் சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் அவ்வப்போது நீடிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு இரவு நேரங்களிலோ அல்லது நள்ளிரவு நேரங்களிலோ ஒரு சாரல் அல்லது ஒரு மிதமான மழைக்கு மட்டும் எதிர்பார்க்கிறோம். இந்த பகுதிகளை தொடர்ந்து ஓரிரு இடங்களில் கணிசமாக பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும். இப்போ நமக்கு கடந்த 2 நாளா மழை வரும் பொழுது மாவட்டம் முழுவதுமாக நமக்கு மழை பதிவானதை பார்த்தோம். இன்னைக்கும் நாளைக்கும் மாவட்டம் முழுவதும் மழை இல்லாம பகுதியாக ஒதுக்கி ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான சாரல் மழை, மிதமான மழைன்னு பதிவாகிட்டு போகும். சென்னை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பெரிதளவுல மழை தீவிரம் கிடையாது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல அதிக மழை வருமா அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. பெரிதளவுல மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக கிடையாது.
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் குறிப்பாக பகுதியாக, அதாவது கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல சாரல் மழை வேணா வரலாமே தவிர மற்றபடி வலுவான கனமழைகள் சென்னையில இப்ப நமக்கு கிடையாது. அதே போல கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும், பகல்ல வெயில் கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்குங்க. வரப்போகிற நாட்கள்ல கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் பகல் நேரங்கள்ல வெயில் வாட்டி எடுக்கும். ஏன்னா நமக்கு உள் மாவட்டங்கள்ல 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போக போகுது. ஈரோடு, நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் கொளுத்த போகுது வரப்போகிற நாட்கள்ல. அதனால தொடர்ந்து உஷாராகிக்கோங்க. எல்லா நாளும் நமக்கு மழை கிடையாது. மழை முடிவுக்கு வரப்போகுது. புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டும் இன்றைக்கு ஒரு நாள் பகுதியாக எதிர்பாருங்க. நாளை முதல் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. ஆகவே சில இடங்களில் மட்டும் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகக்கூடும். தென் மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும். தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல்ல வெயில் ரொம்ப அதிகமாயிருக்கு. மழை வாய்ப்புகள் குறைவு. மதுரை மாவட்டங்கள்ல மழை ரொம்ப குறைவு. எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, எங்க ஊர்ல சொல்லுங்க ப்ரோ, மதுரை மாவட்டத்தில் மழை வருமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. மதுரையில் மழை குறைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த 24 மணி நேரத்துல பதிவான அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டிலேயே வெயில் எங்க ரொம்ப அதிகமாக கொளுத்தி இருக்குன்னா மதுரை மாவட்டத்தில் தான் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வந்து பதிவாகியிருக்கு. அதனால மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் மழை சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோரங்களில் வேணா சில நேரங்களில் லேசான மழை, மிதமான மழை வருமே தவிர மற்றபடி தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இரவு மற்றும் நள்ளிரவில் பகுதியாக ஏதாச்சும் ஒரு சில இடங்கள்ல வேணா சாரல் மிதமான மழை வரலாம். நாளை முதல் நமக்கு மழை எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது தமிழ்நாட்டில். ஏன்னா எல்லா நாளுமே ஒரு மாதம் முழுவதுமாலாம் கனமழை வராது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை கிடையாது, தென்மேற்கு பருவமழை இன்னும் தொடங்கலை. அதனால மழை வந்து ஓரிரு நாட்கள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். எல்லா நாளுமே நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்க முடியாது. தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியில தொடங்குறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. மே மாத இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரங்கள்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஜூன் 3வது 4வது வாரம் மற்றும் ஜூலை மாதங்கள், குறிப்பா ஜூலை ஆகஸ்ட்ல வலுவான நல்ல ஒரு கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிக தீவிரமான மழை பொழிவுகள் உறுதியாக வந்து பதிவாகும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள்ல. ஆகவே தொடர்ந்து நண்பர்களே, நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை நீங்க கேட்டு பயன்பெறுங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர்ல கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் மழை தீவிரமாக பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இன்று முதல் அந்த மழையினுடைய தீவிரம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். 2 நாட்கள்ல நல்ல மழை பதிவாச்சு இல்லையா? இன்னைக்கு வந்து அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கறதுங்க ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போறதில்ல. பகுதியாக ஒரு சில இடங்கள்ல மட்டும் மழை பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுத்துரும். ஒரு மாவட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓரிரு இடங்கள்ல மட்டும் மழை பதிவாகி ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர்ல பெரிதளவு நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாகி இருக்கிறது. தொடர்ந்து பகல் நேர வெப்பநிலை கோயம்புத்தூர்ல இனிமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களில் உச்சகட்ட வெப்பநிலை பகல் நேரங்களில் தீவிரமாக ஆரம்பிக்கும். இன்றைக்கே கொஞ்சம் வெயில் கொளுத்திருக்கும். நிறைய இடங்கள்ல வேலூர், சேலம் மாவட்டங்கள் நிறைய பகுதிகளில் வெயில் கண்டிப்பாக பதிவாகியிருக்கும். இருந்தாலும் அந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பக்கம் ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை எதிர்பாருங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரியிலும் ஓரிரு இடங்களில் இன்றைக்கு லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக இருக்கும். நாளை முதல் கண்டிப்பா எப்படி இருந்தாலும் எல்லா பகுதிகளிலும் வெயிலின் தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். எதிர்கொள்றதுக்கு தயாராகிக்கோங்க. இந்த வருஷம் கோடை காலங்களில் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆகவே இரவு நள்ளிரவு நேரங்களில் பகுதியாக சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பொறுத்தவரை பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு சேலம் மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவும், நாமக்கல் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவும், கரூர் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவும்,
தென்காசி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவும், அரியலூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டரும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும் கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்று இரவு நள்ளிரவில் பெய்த மழை பொழிவுகள் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதிகரிக்கும் வெப்பநிலை தமிழகத்தில் நாளை முதல் பகல் நேரங்களில் மீண்டும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக தொடங்கிடும். இப்பவே மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து நாளை முதல் பகல் நேர வெப்பநிலையும் தீவிரமடையும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.